அரசுடைய செயல்பாடு குறித்து நேரடியாக விமர்சனம் வைக்கிறாரு. அது குறித்து கேள்வி கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு பொறுப்பான பதிலை சொல்லணும்ல. எல்லாத்துடைய எதிர்பார்ப்பு தான், நிர்வாகத்து மேலே தான் குறை சொல்கிறாங்க. அப்போ சொன்னால் கட்சியை போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நேரடியாக அரசு மீது குற்றச்சாட்டே வந்திருக்கு. 100 கோடி ரூபாய் பழனி கோயில் நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு ஒரு நாள் மட்டுமே கொடைக்கானலிருந்து பழனிக்கு வந்து ஒரு சப் ரெஜிஸ்ட்ராரை வந்து மாறுதல் செய்ய வச்சு அந்த அது மாற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் வந்து சஸ்பெண்ட் ஆகிறாரு. இந்த மாதிரி முறைகேடு புகார் வருது. ப்ளஸ் இந்த அரசியல் சட்ட ஒழுங்கு, மின்தடை, விவசாய கடன் தள்ளுபடின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க எதிர்க்கட்சிகள். இதெல்லாம் கேள்வி எழுப்பும்போது கட்சியை பாரு அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதை பொலிட்டிக்கலாகவே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும்னு பார்க்குறாங்களா? பிரபலமான ஒரு நிகழ்ச்சின்னு பார்த்தா அந்த கோட்டீஸ்வரர் நிகழ்ச்சி, பணக்காரராக வருது. அதில் 16வது கேள்விக்கு பதில் சொன்னால் கோட்டீஸ்வரர் ஆகலாம். அதில் கேள்விக்கு பதில் சொல்லலாம் பாஸ் அப்படின்வாங்க. அடுத்த கேள்வியை கேளுங்க, இல்லை ஸ்ட்ரைட்டாக 16வது கேள்வி கேளுங்கன்னு. அதனால் இப்போ நம்மளோட இப்போ நீங்கள் அது மாதிரி எனக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் பாஸ் அப்படின்ட்டுருவேன். ஏன்னா முதல்வர் விஜய் அவர்கள் ஒண்டி தான் அதை கொடுக்கணும்னு இல்லை. ஜனநாயக நாட்டில் என் போன்ற பத்திரிகையாளருக்கும் அந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு கேள்விக்கு பதில் தெரில, சொல்ல முடியல. நிர்வாக சீர்கேடு என்பது முதல் நாள்லேருந்து இந்த அரசின் மீது வருது. ஆனால் நிர்வாகத்தை பற்றி பேசுகிறதே கிடையாது. இன்றைக்கி ஒரு படி மேலே போய் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி நல்லா ஊற வச்சு குத்துன்னு குத்தி விட்டுக்கிறாரு. இப்படியே போச்சுன்னா மேக்கப் மேனு கூட பதவி குத்துருவாங்கன்றாங்க. எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு அரசியல் எடுத்துக்காட்டை அப்போ நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. அதுக்கப்புறம் களவாணின்னு பேர் எடுத்து வச்சுருக்கிறீங்க. இப்போது எடப்பாடி பழனிசாமி அவரை நீங்கள் தனி மனிதராக பார்த்தாலும் சரி, இல்லை முன்னாள் முதலமைச்சராக பாருங்கள், இல்லை தேஞ்சி போகிற ஒரு கட்சிக்கு தலைவராக கூட வச்சுக்கோங்க உங்கள் பாஷையில். பட் அவர் வந்து உங்களை வந்து களவாணின்றார், அது திருடிட்டு போகிறீங்கன்றார். அப்போது இதுக்கெல்லாம் வந்து பொங்கி எழ வேணாமா, கோபம் வர வேணாமா? அப்படியே அமைதியாக சாந்த சொருப்பியாக கோட்டுக்குள்ளே கை விட்டுன்னு போயிடுறீங்க நீங்கள் பாட்டுன்னு. கேள்வியெல்லாம் எந்த கேள்வி வந்தாலும் அது அப்படியே கடந்து போகிறது, அப்படியே அதை லெஃப்ட் விடுறது. ட்வீட் போட்டிருக்காங்களா ஐடிவிங்க? ஐடிவிங்க தான் முதலமைச்சருக்கெல்லாம் பதில் சொல்லிங்களா? முன்னாள் முதலமைச்சருக்கு ஏங்க உங்கள் கட்சி தலைவரை வந்து களவாணின்னு ஆளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பரவாயில்ல, சோஃபா மாடல் வாஷிங் மிஷின்னாங்க. இப்போ எல்லாரும் வந்து பேசிக்கினாங்களா என்னன்னு தெரில, களவாணின்றாங்க. ஊரில் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு அட்ரஸ் கேட்குறீங்க, ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு, அப்போ அது மாதிரி அந்த மோகன் ஒருத்தர் இருப்பார், இல்லை சதீஷ், இல்லை ஈஸ்வர்னு ஒருத்தர் இருப்பார். ஆனால் அந்த களவாணி ஊடா அப்படின்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். அவர் என்ன பண்ணுவார், யாரை பார்த்து களவாணின்னு, என்னை தேடி வந்தவங்க கூட இப்படி சொன்னியான்னு சொல்லிட்டு சொக்காய் பிடிச்சி கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? ஒரு கிராமத்தில் இருக்கிற சாதாரண ஒரு ஆளுக்கு வரக்கூடிய ஒரு கோபம் கூட இந்த நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சருக்கு வராமல் இந்த வடிவேல் படத்தில் வந்து வருவாங்க. நான் இன்றைக்கி என்னப்பா பாஜக பற்றி என்னன்னு கேட்பார் ஐயா. அப்போ இந்த நடிகர் பார்த்திபன் சார் கேட்பார், என்ன மௌன விரதமான அந்த மாதிரி மௌன விரதத்தில் இருக்கிறாங்க. அதாவது அதிமுக காட்சி ஐடிவிங்க வச்சு பதில் சொல்கிறது, பாஜக எதனா பேசுதுன்னா மௌன விரதத்துக்கு போயிடுறது. அதனால் இன்றைக்கி இதயா சார் வந்து லியோ படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதில் லியோவில் வந்து கழுதைப்புலியை வந்து பயங்கரமாக வீரமாக அடக்கியிருப்பார். அவங்களெல்லாம் பார்த்தா பயம் கிடையாதுன்னா அது வந்து மௌன விரதம். இன்றைக்கி அமாவாசை, அதனால் மௌன விரதத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் அதை பயம்னு தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. அதனால் வந்து எவ்வளோ படத்தில் நாங்கள் வீரமாக தைரியமாக நடிச்சிருக்கிறோன்னு உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் ஐயா காதர் மைதீனை போய் கேளுங்க. அவர் தான் நேற்று இன்று நாளைன்னு மாற்றி சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து அவர் இபிஎஸ் சொன்ன அந்த பஞ்ச் இருக்குது பாருங்கள், டைமிங் அதான். வீட்டில் உட்காந்து மனப்பாடம் பண்ண வரதில்லை. பத்திரிகையாளர் கேட்கும்போது கேள்விக்கு என்னங்க இந்த ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கேமரா இருக்குல்ல, அது ஒரு கால் ஊந்துச்சுன்னா அது இரவல் காலில் கவுந்து போடுமே அந்த மாதிரி அப்படின்றாரு. ஆட்சியோட ஒப்பிடுறாரு. அப்போ இதை வந்து உட்காந்து மனப்பாடம் பண்ணின்னு வரதில்ல. இன்னொன்று, ஐயா சிபிஐ தலைவர் வீரபாண்டியன் தன்மானத்துக்கு சொந்தமானவர், மரியாதைக்குரியான அரசியலை இந்த நேரத்துலையும் சரி முன்னாடியும் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு அரசியல் ஆளுமைகளில் ஒருத்தர். அவர் இன்றைக்கி காலில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் சண்முக சுந்தரத்துக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை. தேவைப்பட்டால் நாங்கள் தனியாகவே நிற்போம், உங்கள் கூடலாம் நாங்கள் சேரவே மாட்டோம். காங்கிரஸ் கட்சி வந்து மேயர் கொடுங்கோ, மந்திரி கொடுங்கோ, அதை கொடுங்கோ, இதை கொடுங்கோன்னு கேட்குது. இவங்க சொல்கிறாங்க உங்க கூட சேர்ந்தால் என்னோடய தனித்தன்மையே போயிடும் பொழுது, நீங்கள் பண்ணுற குதிரை பேர் அரசியலுக்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி அந்நியப்படுத்துகிறாங்க. இது அரசியல் கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு இது எவ்வளோ ஒரு அதாவது உங்களை வந்து அரசு ஆதரிக்கிறவங்க சொல்கிறாங்க உங்களோட போக்கு வந்து குதிரை பேர் அரசியலை நோக்கி போகுது அப்படின்னு போது வெளிப்படையாகவே சொல்கிறார். வட இந்தியாவில் இருந்த குதிரை பேரம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்துருச்சு, இது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லைன்னு வெளிப்படையாகவே திட்டுறாரு. இல்லைங்க, அவங்க என்ன சொல்கிறாருன்னா ரெசார்ட் அரசியலில் பார்த்துருக்கோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூவத்தூரில் போய் சசிகலா அவர்கள்கிட்ட பேசி எப்படி ஆட்சிக்கு வந்தாருன்னு தெரியும். அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் வந்து ஓபிஎஸ்ஐ திட்டி பேசினாங்க, செந்தில் பாலாஜியை திட்டி பேசினாங்க. அவங்க வந்து திமுகவில் போய் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலை சேர்ந்தாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் அவலம்தான் என்ன கேட்டால். இதில் வந்து எனக்கு ஒரு பத்திரிகையாளராக பெரிய மாண்பு இல்லை. ஆனால் இவங்களை விட மோசமாக ஒருத்தர் அரசியல் பண்ண முடியும்னா அது இன்றைக்கி தாவேக்கா பண்ணுது. நியூ லோ, தூய்மை அரசு, நாங்கள் இது அப்படின்னு சொல்லிட்டு குட்கா வியாபாரத்தில் மாட்டினவங்க, இல்லை குட்கா ஊழல் சம்மந்தப்பட்டவங்க, மணல் திருடினவங்க,
அப்புறம் லாட்ரின்னா கோவம் வருது. என்ன இப்போ லாட்ரின்னா என்ன, ஏன் கோவம் பண்ணோம்? லீமா ரோஸ் அரசியலில் இருக்கிறாங்க, ஐயா ஆதவர்ஜுனா அவங்க ஃபேமிலி லாட்ரி வியாபாரம் பண்ணுறாங்க, அவங்க அரசியலில் இருக்காங்க. இதே லாட்ரி குடும்பம் விசிகாவுக்கு பணம் கொடுத்துருக்கு, திமுகவுக்கு பணம் கொடுத்துருக்கு, பாஜகவுக்கு பணம் கொடுத்து, அதெல்லாம் ஏற்றுக்கிறோம். அப்புறம் லாட்ரின்னா அப்படியே கோவப்படுறோம். லாட்ரி வந்து இன்றைக்கி நாட்டுக்கு நல்லது. அப்படி சட்ட புஸ்தகத்தை கூட திருப்பி மாற்றி எழுதலாம். நான் கூட அந்த பழைய செக்ஷன்லாம் பார்த்தா லாட்ரி வந்து திட்டிட்டு தேவைப்பட்டால் அமெண்ட்மெண்ட் பண்ணி அந்தந்த ஸ்டேட்டில் விற்றுக்கலாம்னு ஒரு வரி தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சட்ட சரத்துக்கெல்லாம் எடுத்துருங்க. லாட்ரி, குதிரை பேர அரசியல், ஹார்ஸ் ட்ரேடிங்கு 10வது அட்டவணையில் இருக்குது, ஒரு பக்கத்துக்கு வருது. அதில் ஐஆர்எம், காயாராம், சுப்ரீம் கோர்ட்டு கேஸு, கைட்லைன்ஸு, தேர்தல் ஆணையம் நன்னடத்தை, சபாநாயகர் எப்படி நடந்துக்கணும், கவர்னர், நான் சொன்னால் அதெல்லாம் அப்படியே எடுத்து கீச்சு போட்டுருங்கன்றேன். விஜய் அண்ணாவுக்கு பிடிக்காத ஒரு சட்டம் இருக்குன்னா அது தேவையே கிடையாது, எடுத்துருங்கன்றேன். சட்ட புஸ்தகத்திலேருந்தே எடுத்துருங்க. ஜனநாயகத்தை அவர் காப்பாற்றிக்குவார், அவருக்கு தெரியும். ரூல் ஆஃப் லாவே இல்லை. எதுக்கு நேற்று வரையிலும் அல்லு சில்லு ஊழல் கட்சி பேர கட்சின்லாம் பேசிட்டு அந்த கட்சியிலேருந்து யார் வந்தாலும் தூக்கி நான் இடுப்பில் உட்கார வச்சுக்குவேன்னா இது என்ன அரசியல்? என்ன அரசியல் இது? இதில் மாண்பு இருக்கா, மதிப்பு இருக்கா? நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ லொயலாமணிக்கு பதவி போட்டிருக்கிறார். ஒரு வார்த்தை யாருன்னா தவறாக விமர்சனம் பண்ணுறாங்களா? ஏன்னா அவர் அந்த கட்சிக்காக உழைச்சார். இப்போ அதான் அண்ணன் வந்திருக்கிறார், இவர் பேசுகிறார். நாளைக்கு இவர் அந்த கட்சிக்காக ஆதரவாக பேசுகிறாரு, இவருக்கு ஒரு பதவி கிடைக்குதுன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. மேக்கப் போட்டவங்களுக்கு கொடுத்து ஜோசியம் பார்த்தவங்களுக்கு கொடுத்தா விமர்சனம் வருமா வராதா? இப்போ இந்த விமர்சனத்துக்கு யார் காரணம்? அவர் தான் காரணம். ஆனால் அதை மடமாற்றத்துக்கு என்ன பண்ணுமோ பண்ணோம். அப்புறம் குறிப்பாக நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்தவரையில் என்ன சொன்னார்னா, இது ஃபஸ்ட்டு டைம் கிடையாது. ஆல்ரெடி நயினார் என்ன சொன்னார்னா, நிர்மல்குமார் எந்தெந்த பிஜேபி தலைவர்கிட்ட உங்கள் சார்பாக ஃபோன் பண்ணி கெஞ்சினார், நீங்கள் என்னெல்லாம் கேட்டீங்க, ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் நாங்கள் சிஎம்மாக ஆயிக்கிறோமே அப்படின்னு கெஞ்சினீங்களா, அதெல்லாம் நான் சொல்லவான்னு கேட்டு கிட்டத்தட்ட 10-15 நாள் ஆச்சு, இன்னும் பதில் வரல. அதுக்கப்புறமா நிர்வாகத்திறனே கிடையாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிகிட்டு அதுக்கு பதில் வரல. அதுக்கப்புறமா கராத்தே தியாகராஜன் முன்னாள் மேயராக, அதை டெப்டி மேயராக இருந்து மேயர் இருந்தவர், அவர் என்ன சொன்னான்னா, ஐயுஎம்எலுக்கு மலேசியாவில் பெருசாக வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்தது, இதை பற்றி அவங்க யாருன்னா எனக்கு பதில் சொன்னாங்கன்னா நான் மேலும் தரவுகளை வெளியில் இடுறேன்னாரு. பதிலே கிடையாது. ஐயுஎம்எல் சார்பாக வந்து எதுக்குமே, அதாவது கூட்டணியில் இருக்கிறவங்கள ஒன்றே ஒன்று தான், பாசிச பாஜக வந்து விடக்கூடாது, பாசிச பாஜக வந்து. நான் இப்போ பாஜக வரா மாதிரியா இருக்குது சூழ்நிலை. எது எடுத்தாலும் ஒரு ஸ்டாண்டர்டாக 2 ஆன்சர் வச்சுருக்காங்க. ஒன்று போய் உங்கள் கட்சியை பாருங்கள், ஆமாம் அவங்க கட்சியை பார்க்க முடியாமல் நீங்கள் தான் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இதில் திண்டுக்கல் சீனிவாசன் கேட்குறாரு, எதுக்குப்பா மீசை அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்குறாரு. அப்புறமா ஆர்பி உதயகுமார் வந்துட்டு நீங்களாம் என்ன வெக்கமா இல்லையா இந்த அரசியல்ன்றாங்க. அதுக்கப்புறம் செல்லூர் ராஜு ஒரு படிக்கு மேலே, நீங்கள் யோகியமா, இனிமேல்ட்டு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை பாதிப்பாச்சு அதுக்கெல்லாம் வந்து காசு கொடுப்பீங்களா, என்ன விதமான அரசியல் பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் எந்த விதமான பதிலுமே கிடையாது. இதெல்லாமே அப்படியே கடந்து போகிறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பதிலை சொல்லுங்கள். அதிமுக ஒன்றுமே இல்லைன்றீங்களே, பதிலை சொன்னால் தான் இந்த சண்டை இன்னும் ஜாஸ்தியாகும், நாட்டு மக்களுக்கு உண்மைகள் வெளியில் வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.